79 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தவர் இவரு. அதுல என்னங்க பெரிய விஷயம்னா ராஜராஜ சோழனை விட ஜாஸ்தி இவர் செஞ்சிருக்கிறது. அதெல்லாம் வேண்டாங்க, தமிழ்நாட்டுக்காக செய்தேன் என்கிறார் அவர். நீ பார்த்த ராஜராஜ சோழன் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா உனக்கு? சரி, உனக்கு தான் கோவில் சாமினாலே ஆகாது. அப்போ உங்க கொள்கைக்கு எதிராக ஒருத்தர் நடந்துக்கிறாருன்னு போது அட்லீஸ்ட் அதை கண்டுக்காம போனோம். அதை பெருமையா எடுத்து சொல்லினுக்கிற இதுல என்ன பெருமை வேண்டிக்கிறது உனக்கு? எதுக்கு இதெல்லாம்? யாரை ஏமாத்துறதுக்கு? நீ பார்த்த ராஜராஜ சோழன் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா உனக்கு? சரி, உனக்கு தான் கோவில் சாமினாலே ஆகாது. அப்போ உங்க கொள்கைக்கு எதிராக ஒருத்தர் நடந்துக்கிறாருன்னு போது அட்லீஸ்ட் அதை கண்டுக்காம போனோம். அதை பெருமையா எடுத்து சொல்லினுக்கிற இதுல என்ன பெருமை வேண்டிக்கிறது உனக்கு? என்ன நீங்க ஐயரை கூப்பிட்டு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் எலெக்ஷன் வந்தவொடனே கோயில் கோயிலா போயிட்டு துண்ணூறு பூசின்னு வராங்க. சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னவங்க, டெங்கு கொசுன்னவங்க, இவங்கெல்லாம் துண்ணூறு பூசுறாங்க, கோயிலுக்கு போறாங்க, இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். எதுக்கு இதெல்லாம்? யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை? அது சரி, நம்ம ஏமாந்த சோனகிரிகளாக இருக்க வரைக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் கோயிலுக்கு போவாங்க, பரிவட்டம் கட்டிப்பாங்க, நெத்தியில் துண்ணூறு பூசுவாங்க, மற்ற நேரத்தில் ஆபாசமான பொம்மைகள் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கும் ஃபயர் ஓட்டுன்னு நம்ம ஓட்டு போட்டு போகிறோம். அதானே, வேற என்ன? அந்த நம்பிக்கையில் தான் அவங்க பண்ணின்னுக்கிறாங்க. பரவாயில்ல. ஆனால் ஒன்று சொல்லணும், இன்னைக்கு அந்த விஜய் கட்சியில் இருக்கவங்கலாம் உங்கள் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் அந்த படத்தில் அந்த பாட்டு, இந்த படத்தில் இந்த பாட்டு, இப்படி தான் கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏன்னா சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை என்னன்னு எங்களுக்கு என்னங்க தெரியும்? சினிமாவில் என்ன பேசுகிறாங்களோ அதுதான் கொள்கைன்னு ஆகி போயிடுச்சு. அதுலேயும் சில விஷயங்கள்லாம் கொள்கைன்னு எடுத்துக்கிட்டு அது கமர்ஷியலுங்க அப்படின்ட்டுருவாங்க. சினிமான்னு சொல்லும்போது எல்லாம் சினிமா தானேன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம விண்வெளி நாயகனை பொறுத்த வரைக்கும் அந்த கொள்கை பிடிப்பு உள்ளவர். பாவாடை நாடா கோத்து கொடுத்தாது பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கலாம் அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர். இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒன்று கேட்கலாம், சார் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அவர் அந்த வேலை வாங்கின பிறகு அதுக்கப்புறம் ஏதோ டிமாண்ட் வச்சோடனே முடியாதுன்னுவார். ஆமா, அன்னைக்கு வேலை கிடைக்கணுன்றதுக்காக நான் அதெல்லாம் பண்ணேன், இப்போ பண்ண முடியாது அப்படின்வார். புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி சொல்ல வேண்டியது தானே, எம்பி பதவி கட்சிச்சு இனிமேல் எதுவும் பண்ண மாட்டான்னா அங்கேயும் ஒரு மைன்யூட் ஆர் பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அது கவர்மெண்ட் வேலை, வேலைக்கு வச்சாச்சு, நினைச்ச உடனே உங்களை தூக்க முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் வேணா பண்ணலாம், அதுதான் பண்ணலாம். அது கூட கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஸ்டே வாங்கிட்டு வரலாம், இது மாதிரி தேவையில்லாமல் ஆர்பிட்ரரி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு. ஆனால் எம்பி பதவின்றது இது 6 வருஷம் முடிஞ்ச உடனே தூக்கிடுவாங்க. மறுபடியும் இவங்க தயவு இருந்தால் தான் கிடைக்கும். அதனால் எடுத்தறிந்து பேச முடியாது, மறுபடியும் நம்ம சேவகம் செய்து கொண்டே இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு போல இருக்கு. பரவாயில்ல, ஒரு பதவி கொடுத்து நல்லா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க திமுகவில். சும்மா சொல்லக்கூடாதுங்க. அதாவது கலைஞர் அவர்களை விட ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படுகின்றார் அப்படின்னு நான் சொல்வேன். சரி, கமல்ஹாசன் சேர்ந்ததுனால உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வந்துட போகுது? அது ஏதோ 2.5% வாங்கினாரு, இத்தனை % வாங்கினாருன்னா அதெல்லாம் சும்மா ஒரு சீசனுக்கு வரும், அதுக்கப்புறம் யாரும் சீந்த மாட்டாங்க. அப்பேற்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருந்துச்சு, இவரை சேர்த்துக்கிறதுனால பெருசாக எதுவும் கிடையாது. ஆனால் எதுக்கு அவர் அந்த எதிரி கூடாரத்தில் உட்கார வைக்கணும்? எத்தனை ரிமோட் உடையுமோ வேஸ்ட்டு. அதனால் ஒரு பதவி தானே கொடுத்துட்டா ஒரு காலத்துக்கும் நமக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு இழுத்து போட்டார். இப்போ பாருங்கள், மாங்குன்னு போயிட்டு தொகுதியாக பிரச்சாரம் பண்ணின்னுக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாது, கொடுத்த காசுக்கு ஏய் அப்படின்னு லிவிங்ஸ்டன் சொல்லுவார், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு அவர். விக்ரம், இதில் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. எனக்கு 21 வயசாக இருக்கும்போது அப்பா டெலகிராம் அனுப்பினாரு அப்படின்னு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆப் வச்சிருக்கோம், அந்த டெலகிராமை சொல்றாரா? அது இருக்க முடியாது, ஏன்னா அப்போ மொபைல்ன்ற கான்செப்டே யாருக்கும் தெரியாது. அவருக்கு 21 வயசு இருக்கும்போதுன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுக்கலாமா? 70s 76. இவருக்கு என்ன வயசு? 70 வயசா? சரி, ஏதோ குன்சமா, அதாவது அந்த ஒரு 71லிருந்து 75 76 காலகட்டத்தில் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஈவன் 77 அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட 76 ஜனவரி வரைக்கும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். கலைஞர் தானே சொன்னார் அவரு டெலிகிராம் அமைச்சாருன்னு.
ஏன் அப்போ சிஎம்மா இருக்கும்போது அவர் வந்து அப்பா அவரை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னால் இவர் என்ன போயிருக்க மாட்டாரா? நேராக பேசியிருக்க மாட்டாங்களா? டெலகிராம் அனுப்பிச்சார் அப்படின்றாரு. அதாவது வழக்கமாக இல்லை இந்த சட்டத்தை கொண்டு வரணும், இல்லை இலங்கை தமிழர்களை பாதுகாக்க வேண்டும், எல்லாம் வந்து தந்தி அடிங்கோ அப்படின்னு ஒரு காலத்தில் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு போராட்டம் அப்படின்னா உடனே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தந்திகள் அப்படின்னு. ஒரு முதலமைச்சர் சரி, ஒருவேளை அது 77, எனக்கு கமல் வயசு சரியாக தெரியல, ஒரு 77 78 காலகட்டத்தில், அதாவது கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்தில் அப்படின்னா கூட இவர் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டகரா? நேரில் சொல்லி இல்லை யார்கிட்டயோ சொல்லி அமிச்சா அவர் வரமாட்டாரா? டெலகிராம் அடிக்கணுமா? எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்காது. இல்லை எனக்கு யாராவது சொல்லுங்களேன், எதுக்கு டெலகிராம் அடிக்கணும்? இல்லை நீங்கள் நாளைக்கே வந்து இல்லை நாளைக்கே இல்லை அடுத்த பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்து சேரணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம்? எதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ப முடியாத பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா பொத்து சீட்டு கொடுத்தா கூட நான் நினைக்கிறேன் 10 கொடுத்தும் பத்தலைன்றதுக்காக பத்த வச்சுட்டீங்களே, இப்போ இது பத்தி எரியுதே அப்படின்னு மேடையில் இன்னொருத்தரை பார்த்து ஏதாவது சொல்றாரோ? யாரும் ஞாபகம் வருதா? பெண்களுக்கு எதிரான வன்முறை, போதை கலாச்சாரம், அதைத்தான் சொல்லி காமிக்கிறாரோ? அதை தவிர வேற ஏதாவது ஸ்டாலின் மேல குற்றச்சாட்டு செய்ய முடியுமா? அது வேற மறுபடியும் ஒரு விளக்கம் வேற கொடுக்குறாங்க. விளக்கம் என்னது சார்? அதாவது 2வது முறை ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பார், 7வது முறையாக திமுக வந்து ஆட்சி கட்டிலில் ஏறும், அப்போ வந்து பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும். அப்போ இது வரைக்கும் வழங்கலன்னு அர்த்தமா? நீங்களே சொல்லுங்களேன். நாங்கள் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்தால் ஓபிஎஸ், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ இது வரைக்கும் கொடுக்கலன்னு தானே அர்த்தம். ஆமாம் சார். அப்போது 2வது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் அப்படின்னா அப்போ இது வரைக்கும் கொடுக்கலன்னு தானே அர்த்தம். அதைத்தான் இவர் சொல்றாரு. 10 பத்தலேருந்து பத்த வச்சுட்டீங்களா, பத்தி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நான் தான் வந்து அந்த குடும்பத்தோடு சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டார்ல, நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, ஹோல்லி ஓன்டு சப்சிடரி ஆஃப் டிஎம்கே அப்படின்னு. அதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடும்பத்தில் இணைந்து விட்டேன் அப்படின்னாரு. கவனிச்சிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் மட்டும்தானா? சுற்றி முத்தியும் பார்த்தாரு, யாரும் இல்லை, அதனால நான் அப்படின்ற. இதில் இன்னொரு டவுட்டு, அந்த ஹோம் தியேட்டர் அங்கே ஒரு 10-12 பேர் இருந்தாங்கல்ல, நாங்கள்னு சொல்ல போயிட்டு நாங்களும் குடும்பம் அப்படின்னு இவங்க வந்துட்டு எங்களுக்கு ஏதாவது கொடுங்க பதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் இம்மிடியட்டாக வாய் தவறி நாங்கள் அப்படின்னு வந்ததை நான் தந்தூரி நான் மாதிரி ஒரு பெரிய நான் அப்படி வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பேசும்போதே ஏதாவது ஆர்வக்கோளாறில் தப்பு பண்ணிட்டாலும் நாளைக்கு இதனால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளோ விஷயங்களை யோசிச்சு, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் அந்தந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் நாங்கள் அப்படின்றத டக்குன்னு அடுத்த செகண்டில் நான் சொல்லார் அப்படின்னா, அப்போ அந்த ஒரு செகண்டில் எவ்வளவு விஷயங்களை வந்து ஆழமாக அவர் யோசிச்சிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. அறிவுஜீவினா அறிவுஜீவி தான் அவர்.